விவசாயிகளின் தொடர் போராட்டத்தின் எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறக்கப்பட்டது. பவானிசாகர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். போதிய நீர் இருப்பு இல்லாததால் இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில் கீழ்பவானி பாசன பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் ஈரோடு நீர்வளத்துறை அலுவலகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் முதற்கட்டமாக 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. வறட்சி காலங்களில் அல்லது அணைகள் முழுமையாக திறக்கப்படாத போது ஆற்றின் சுற்றுச்சூழல், நிலத்தடி நீர்மட்டம் மற்றும் குடிநீர் தேவையை தக்க வைப்பதற்காக உயர் தண்ணீர் திறக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வீட்டின் கதவை கரடி உடைத்ததால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் நாளுக்கு நாள் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் கோத்தகிரி அருகே வள்ளுவர் காலனி பகுதியில் வீட்டின் கதவுகளை உடைத்து உணவுப் பொருட்களை கரடி சாப்பிட்டு செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாநகரில் மாங்காய் மண்டி அருகே நாள் ஒன்றுக்கு 10 டன் ஐஸ் தயாரிக்கும் புதிய ஆலையில் சோதனை ஓட்டத்தின் போது அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை SM கம்பெனி சார்பில் முடியாண்டி, ராஜேந்திரபாபு, ஜெயராஜ் மற்றும் உரிமையாளர் அக்பர் ஆகியோர் ஆலையை இயக்கிய போது இந்த விபத்து நிகழ்ந்தது. வாயு கசிவால் தொழிலாளர்கள் அப்பகுதி மக்களுக்கு கண் எரிச்சல், மூச்சு திணறல், தொண்டை எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டன. கசிவை கட்டுப்படுத்த முயன்ற 63 வயதான ஜெயராஜ் கடுமையாக பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு கவசங்களுடன் போராடி அமோனியா கசிவை கட்டுப்படுத்தி பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ், SP சிவராமன் ஆகியோர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி முன்னெச்சரிக்கையாக அப்பகுதியில் வாகன போக்குவரத்துக்கு தடை விதித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சுதந்திர தினத்தையொட்டி இந்திய சுதந்திர போராட்டத்தில் உயிர்நீத்த 7 குறவர் பழங்குடியின மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வன வேகைகள் கட்சி சார்பில் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மாவட்ட தலைவர் செல்லமுத்து தலைமை 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் ஊர்வலமாக வந்தனர். பின்னர் மறைந்த சுதந்திர போராட்ட மாவீரர்களுக்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மாவட்ட ஆட்சியரை அழைத்து செல்லும் அணிவகுப்பு வாகனம் திடீரென பழுதாகி நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ஆயுதப்படை கவாத் மைதானத்தில் ஆட்சியர் சிவகுரு தேசிய கொடியேற்றி சமாதான புறாக்கள் மற்றும் மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டார். தொடர்ந்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்க தயாரான நிலையில் ஆட்சியர் மற்றும் SPயை அழைத்து செல்ல வேண்டிய வாகனம் பழுதாகி நின்றது. இதனால் வாகனம் வராததால் ஆட்சியர் அடுத்த நிகழ்ச்சியான தியாகிகள் கௌரவிப்பு நிகழ்ச்சிக்கு சென்றார். இதற்கிடையே ஆயுதப்படை போலீசார் மற்றும் அதிகாரிகள் பழுதான வாகனத்தை தள்ளியும் பழுது நீக்கும் பணியிலும் ஈடுபட்டனர். சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு வாகனம் சரி செய்யப்பட்டு வந்த நிலையில் ஆட்சியர் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சென்னை பெரம்பூரில் ATM பணம் நிரப்ப சென்ற வாகனத்தில் இருந்த 24 லட்சம் ரூபாய் மாயமானது தொடர்பாக 4 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பெரம்பூரில் அமைந்துள்ள தனியார் வங்கியின் ATMகளில் பணம் நிரப்ப 105 பெட்டிகளில் 4,69 லட்சம் பணம் கொண்டு செல்லப்பட்டது. பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் உள்ள ATMக்கு சென்று வாகனத்தில் இருந்த பணப்பெட்டிகளை சரிபார்த்த போது 3 பெட்டிகள் குறைவாக இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் மீண்டும் வந்த பாதையில் சென்று தேடிய போது முரசொலிமாறன் பாலத்தின் மீது 2 காலி பணப்பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் ஓட்டுநர், பாதுகாவலர் 4 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் பயணி தவறவிட்டு 3 சவரன் தங்க நகையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆட்டோ ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. சென்னை சால்கோட்ரஸ் பகுதியைச் சேர்ந்த ரக்ஷிதா பேகம் செயலி மூலம் ஆட்டோ புக் செய்து மின்ட் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்திற்கு சென்றார். தொடர்ந்து சிறிது தூரம் சென்ற பிறகு அவர் 3 சவரன் நகை மற்றும் பட்டு புடவைகளை ஆட்டோவில் விட்டு சென்றதை கவனித்த ஓட்டுநர் சந்திரசேகர் அவற்றை தண்டையார்பேட்டை குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தார். இதையடுத்து போலீசார் ரக்ஷிதா பேகத்தை காவல் நிலையம் வரவழைத்து பொருட்களை ஒப்படைத்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் 80வது சுதந்திர தின விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் கல்லூரி செயலாளர் டாக்டர் மதுமலர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை துணை பேராசிரியர் டாக்டர் பிரசன்ன வெங்கடேஷ் ஆகியோர் தேசிய கொடியேற்றி வைத்தனர். தொடர்ந்து கல்லூரியில் சிறப்பாக பணியாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. கல்லூரி அளவில் முதலிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் காசோலைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தலைமை நிர்வாக அலுவலர் லிங்கநாதன் உள்ளிட்ட பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதானை ஊராட்சியில் சுதந்திர தினத்தையொட்டி நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து மக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்தனர். முறையான குடிநீர் விநியோகம் இல்லாதது, சேதமடைந்த சாலைகள், அடிக்கடி மின்தடை மற்றும் சாக்கடை நீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படுவது உள்ளிட்ட பிரச்சினைகளை மக்கள் சுட்டிக்காட்டினர். நீண்ட காலமாக கோரிக்கைகள் முன்வைத்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அடிப்படை வசதிகளுக்கே தீர்வு இல்லாத நிலையில் கிராம சபா கூட்டம் நடத்துவதால் என்ன பயன் என கேள்வி எழுப்பிய மக்கள் கூட்டத்தை புறக்கணித்து அங்கிருந்து வெளியேறினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சுதந்திர தின விடுமுறையொட்டி கோவை ஆழியாறில் உள்ள கவியருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஆனைமலை அடுத்த ஆழியார் கவியருவிக்கு வந்திருந்த ஏராளமானோர் குடும்பத்துடன் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். சிலர் ஆபத்தை உணராமல் அருவியில் உள்ள பாறைகளில் சறுக்கி விளையாடினர். இதனிடையே வனத்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக ஏற்படுத்தப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் காவிரி ஆற்றில் இறங்கி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜேடர்பாளையம் படுகை அணையிலிருந்து ராஜா வாய்க்காலுக்கு வழங்கப்பட்டு வந்த தண்ணீர் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு முன்னறிவிப்பின்றி நிறுத்தப்பட்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதனால் பரமத்திவேலூர், பொத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 30,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வெற்றிலை, வாழை உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரின்றி கருகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினர். தண்ணீர் திறக்க கோரி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் தமிழக அரசை கண்டித்து காவிரி ஆற்றில் இறங்கி கோஷங்கள் எழுப்பினர். உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி ராஜா வாய்க்காலில் தண்ணீர் திறக்காவிட்டால் வரும் திங்கட்கிழமை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர். சிவகங்கையில் சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற ஆட்சியரிடம் பாதையை மீட்டுத் தரக்கோரி முதியவர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் சுதந்திர தின விழா நடைபெற்றது. இதில் ஆட்சியர் ஆகாஷ் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்த பிறகு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சியில் தொடங்கிய போது அங்கு வந்த முதியவர் பாஸ்கரன் தனது வீட்டிற்கு செல்லும் பாதையை ஊராட்சி மன்ற தலைவர் மறித்து வைத்துள்ளதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார். உடனடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரை அங்கிருந்து அழைத்து சென்றனர். கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி விடுதி சமையலறை தற்காலிகமாக செயல்பட தடை விதித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டனர். கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி விடுதி சமையல் அறையில் மாணவர்கள் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக போராட்டம் நடத்தியதைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் சமையலறை சுகாதாரமின்றி பராமரிக்கப்பட்டது தெரியவந்தது. பாத்திரங்கள் முறையாக கழுவாதது, உணவுப் பொருட்களுக்கான ஆவணங்கள் இல்லாதது, சமையலர்களிடம் மருத்துவ ஆவணங்கள் இல்லாதது உள்ளிட்ட குறைபாடுகள் கண்டறியப்பட்டன. குறைபாடுகளை 15 நாட்களுக்குள் சரி செய்து உணவு பாதுகாப்புத்துறையின் அனுமதி பெற்ற பின்னரே சமையலறையை மீண்டும் திறக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே பட்டா வழங்க கோரி சாலையில் கஞ்சி சமைத்து பொதுமக்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏலகிரி கிராமம் கலானார் வட்டம் பகுதியில் 37 குடும்பங்கள் வசித்து வரும் 13 குடும்பங்களுக்கு அரசு சார்பில் பட்டா கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து மீதமுள்ளவர்களும் பட்டா வழங்க கோரி பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கோரப்படுகிறது. இதை கண்டித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி சாலையில் கஞ்சி சமைத்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.